எனக்கு வந்து இந்த ஒரு ஒரு குட்டி குழந்தைங்க அந்த ஒரு ஒரு 2 இயர்ஸ் 2.5 2.5 இயர்ஸ் years. ஆமா 2.5 இயர்ஸ் பிடிச்சிட்டாங்க அண்ணி பசங்களை அண்ணி பிடிச்சிட்டாங்க. அப்படின்னு சொல்றா. அந்த வீடியோ வந்து அவங்க என்னோட இது பாக்குறப்போ நான் தான் அந்த அடிச்சுட்டு போற சீக்வன்ஸ் இருக்கு. அப்புறம் என்னமோ பண்ணுவேன். அப்ப அண்ணி அண்ணி அப்படின்னு ஏதோ ஓ சொல்றா. என் பேர் அனின்னு சொல்றது அனின்னு தான் கூப்பிடுவாப்ல ரவி. சோ அனிதாண்டது அனி அண்ணின்னு சொல்லும்போது அப்படி இப்படின்னு ஏதோ நான் அழறேனா, நான் இது பண்றேனா, அதை நான் கோவமா இருக்கேனா, அதை வந்து அவன் ரியாக்ட் பண்ண அதை அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. என்னோட 2 இயர்ஸ் பேபி உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எனக்கு ரொம்ப இது. பிளஸ் நான் வந்து ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் சும்மா என்னோட வீட்டு பக்கத்துல வாக் போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கப்ப அங்க கிரிக்கெட் பேட்லாம் விளையாடு சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு கிரிக்கெட்டுக்கும் டாக்டருக்கும் என்ன தொடர்பு? இல்ல அந்த சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து நாங்க வீட்டுல பாப்போம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனிதா, உங்களுக்காக தான் நான் சீரீஸே பாப்பேன், எனக்கு உங்க ஹேர் ரொம்ப பிடிக்கும், நீங்க நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தை அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப சில இன்னொருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்க, உங்களை பார்த்துட்டு தான் என்னோட பொண்ணு வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்றா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கே என்னங்க சொல்றீங்க? ஆமா, நீங்க வந்து நீங்கலாம் மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் சூப்பரா பேசுறீங்க. அது வந்து எனக்கு எங்க பொண்ணு வந்து என்ன வாழ்க்கையில ஆகுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறப்போ 10th படிக்கிறாங்க அவங்க பொண்ணு. டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி பயோமேக்ஸ் தான் செலக்ட் பண்ணிருக்கா. இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல் இல்லைங்களா? நீங்க மெடிக்கல் டேர்ம்ல இருந்ததுனால பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் ஈஸியா கனெக்ட் பண்ணிடுவீங்களா? ஆமா ஆமா.